Olitri Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று. மணியம்மை என அறியப்பட்ட அரசியல் மணி திராவிட கழகத்தின் தலைவராக பதவி வகித்தவர்களுள் ஒருவர் ஆவார். இவர் ஈவேராவின் மறைவுக்கு பின்னர் திராவிட கழகத்தின் தலைவராக இருந்தவர். மணியம்மை வேலூரில் வாழ்ந்த சுயமரியாதை இயக்க தொண்டரான கனகசபை என்பவருக்கும் பத்மாவதி என்பவருக்கும் 1917ஆம் ஆண்டு பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் காந்திமதி என்பதாகும். அன்றைய தென்னார்காடு மாவட்டத்தின் திராவிடர் இயக்க தலைவர்களில் ஒருவரான அண்ணல் தங்கோ இவருக்கு அரசியல் மணி என பெயர் சூட்டினார். அரசியல் மணி வேலூரில் உயர்நிலை பள்ளியை முடித்தார். பின்னர் தமிழ் இலக்கியம் படித்து புலவர் பட்டம் பெற்றார். ஈவேரா எல்லோருக்கும் தூர இருந்தபடி உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஆனால் கூட இருந்து உதவி செய்ய யாரும் இல்லை. என்னமோ என் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறேன் என வேலூர் கனகசபைக்கு 1943ஆம் ஆண்டில் கடிதம் எழுதினார். அக்கடிதத்தை படித்த கனகசபை தனக்கு மகளான அரசியல் மணியை அழைத்து வந்து, இந்த பெண் உங்கள் கூட இருந்து உங்களை பார்த்து கொள்வார் என கூறிவிட்டு சென்றார். அதன் பின்னர் பெரியார்த்தம் அணுக தொண்டராக இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை அரசியல் மணி செய்து வந்தார். அப்பொழுதில் இருந்து திராவிடர் கழகத்தினர் அவரை மணியம்மை என அழைக்க தொடங்கினர். அண்ணன் மகனான ஈவேக்கி சம்பத் திகழ்வார் என கருதப்பட்டது. ஆனால் அவர் ஈவேராவின் விருப்பத்திற்கு மாறாக சுலோசனாவை மணந்தார். ஈரோடு வீட்டை விட்டு வெளியேறி சென்னையில் குடியேறினார். ஈவேராவுடன் கருத்து வேறுபாடு கொண்டு விலகி இருந்த கானா அண்ணாதுரையோடு நெருக்கமாக இருந்தார். இதனால் அவர் மீது நம்பிக்கை இழந்த ஈவேரா தன்னுடைய சொந்த சொத்துக்களையும் தன்னால் பொதுமக்களிடம் இருந்து திரட்டப்பட்ட நன்கொடைகளையும் தன் வாரிசாக இருந்து கவனித்துக் கொள்ள சட்டப்படியான ஏற்பாடுகளை செய்ய விரும்பினார். எனவே 1949ஆம் ஆண்டு ஈவே ராமசாமி மணியம்மை திருமணம் நடந்தது. இதனால் கானா அண்ணாதுரை தலைமையில் திராவிடர் கழக முன்னணி தலைவர்களில் சிலரும் தொண்டர்கள் பலரும் பிரிந்து சென்று 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினை தொடங்கினர். இத்திருமணத்தால் மணியம்மை பல்வேறு வசவுகளுக்கு ஆளானார். ஈவேரா வாழ்ந்த காலத்தில் அவர் திருச்சி நகரில் உருவாக்கிய கல்வி நிறுவனங்களையும் குழந்தைகள் காப்பகத்தையும் மணியம்மை திறம்பட நிர்வகித்தார். ஈவேராவின் மறைவுக்கு பின்னர் திராவிட கழகத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்று பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். கட்டுக்கோப்பு சிதைந்து விடாமல் அதனை காத்தார். மேலும் அவ்வியக்கத்தின் துணை அமைப்புகளையும் திறம்பட நிர்வகித்தார். திராவிடர் கழகத்தின் தலைவராக இருந்த மணியம்மையார் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. பழநெடுமாறன் இவர் ஒரு தமிழ் தேசியவாதி. தொடக்க காலத்தில் மகாத்மா காந்தி காமராஜர் மீது கொண்ட பற்றால் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் பணியாற்றினார். இந்திரா காந்தி மதுரையில் தாக்கப்பட்ட போது அவரை உயிருடன் மீட்டார். அதனால் இந்திரா காந்தியால் என் மகன் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். காமராஜர் நெடுமாறனின் துணிச்சலையும் குணத்தையும் பார்த்துவிட்டு மாவீரன் என்று பெயர் சூட்டினார். இவர் கருத்து வேறுபாடுகளால் காங்கிரஸை விட்டு வெளியேறியவர். பின்பு காமராஜர் காங்கிரஸ் இயக்கத்தை தோற்றுவித்தார். பின்னர் ஈழ பிரச்சனையில் முழுமையாக ஈடுபட்டு தமிழர்களின் நலன் கருதி தமிழர் தேசிய இயக்கத்தை தொடங்கினார். தேர்தல் அரசியலில் இறங்காமல் தமிழ் மக்களுக்கான போராட்டங்களை மட்டும் முன்னிறுத்தும் போராட்ட அரசியல் வழி செயல்பட்டு வருகிறார். 1933ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி பழநெடுமாறன் கி பழனியப்பனார் பிரமு அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். அவரது தந்தை மதுரை தமிழ் சங்க செயலாளராகவும் மதுரை திருவள்ளுவர் கழக நிறுவனராகவும் பணியாற்றினார். 1942ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற முத்தமிழ் மாநாடு, 1948ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற தமிழ் திருநாள், 1956ஆம் ஆண்டு மதுரை தமிழ் சங்க பொன்விழா போன்ற மாபெரும் தமிழ் மாநாடுகளை சிறப்புற நடத்திய பெருமை அவரது தந்தையாரை சாரும். பழநெடுமாறனுக்கு 2 தமக்கைகளும் 3 தம்பிகளும் உள்ளனர். இவர் பார்வதி அம்மையாரை மணந்தார். மதுரை புனித சூசையப்பர் உயர்நிலை பள்ளி, புனித மரியன்னை உயர்நிலை பள்ளி ஆகிய பள்ளிகளில் பள்ளி படிப்பினை முடித்த பழநெடுமாறன் தனது கல்லூரி படிப்பினை அமெரிக்கன் கல்லூரி, தியாகராஜர் கல்லூரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய கல்வி கூடங்களில் தொடர்ந்து தமிழ் இலக்கியத்தில் சிறப்பு இளங்கலை பட்டம் பெற்றார். அவரது ஆசிரியர்களாக புகழ்பெற்ற முனைவர் ஆ சிதம்பரநாதனார், முனைவர் தேப்பை மீனாட்சி சுந்தரனார், முனைவர் ராசா மாணிக்கனார், ஔவை சு துரைசாமி பிள்ளை, திரு ஆக்கி பரந்தாமனார் ஆகியோர் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பழநெடுமாறன் மாணவர் பருவத்திலேயே பொது வாழ்வில் ஈடுபட்டார். அவரது கல்லூரி வாழ்வில் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் உரிமை போராட்டத்தில் பங்கெடுத்து 1958ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டார்.
அதே ஆண்டில் அறிவியல் மாணவர் இல்ல பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1958 முதல் 59 வரை பதவி வகித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட அண்ணாதுரையை மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு அழைத்து வந்து திருவள்ளுவர் விழா நடத்தினார். மேலும் அறிஞர் அண்ணாவின் ஓம் லான்ச் பத்திரிகை நிதிக்காக மாணவர்கள் சார்பில் HD சோமசுந்தரத்துடன் இணைந்து 10,000 பணம் திரட்டினார். 1982 யாழ் நூலகம் கொளுத்தப்பட்ட போது அங்கு சென்று பார்வையிட்டு நிலைமைகளை அறிந்து வந்து தமிழக முதலமைச்சர் MGRிடம் அறிக்கை அளித்தார். அவர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இலங்கை தமிழ் போராட்டம் குறித்து தலைமை அமைச்சர் இந்திராவிடம் அனைத்து கட்சிகளின் சார்பில் முறையீடு அளிக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை தெரிவித்தார். அதற்கிணங்க MGR தலைமையில் அனைத்து கட்சி குழு புதுடெல்லி சென்று தலைமை அமைச்சரவை சந்தித்து இலங்கை தமிழர் போராட்டம் குறித்த முறையீடு ஒன்றை அளித்தது. 1982 ஆண்டு சிங்கள அரசால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த தங்கதுரை, குட்டிமணி, செகன் ஆகியோரின் மரண தண்டனையை கைவிட வேண்டுமென தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்ற செய்தார். 1983 ஆண்டு கொழும்புவில் 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது மதுரையில் இருந்து இலங்கை நோக்கி 5000 தொண்டர்களுடன் தமிழ் தியாக பயணம் மேற்கொண்டார். 1985 ஆண்டு விடுதலை புலிகளின் துணையோடு இலங்கை தமிழ் பகுதிகளில் கமுக்கமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சிங்கள படையாட்களின் அட்டூழியங்களை பற்றிய விவரங்களையும் ஈழ தமிழர்களின் துயரங்களையும் நேரில் கண்டறிந்து அவற்றை ஒளிப்படமாக எடுத்து வந்து இந்தியா உட்பட உலக நாடுகளில் காட்டச் செய்தார். 1987 ஆண்டு திலீபன் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்ட போது அங்கு சென்று நிலைமையை அறிந்து வந்து தமிழக மக்களுக்கு தெரிவித்தார். 1987 ஆண்டு முதல் 90 ஆண்டு வரை தமிழர் தேசிய இயக்கமும் தோழமை கட்சிகளும் இணைந்து ஈழத் தமிழர் போராட்டத்துக்காக அவ்வப்போது ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தின. 1900 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் அனைத்து தமிழர் அமைப்புகளின் கூட்டத்தில் ஒருங்கிணைந்த அமைப்பு ஒன்றினை நிறுவி கூட்டாக செயல்படுவதற்கு முடிவு செய்து தமிழீழ விடுதலை ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவின் அமைப்பாளராக பொறுப்பேற்றார். 1991 ஆண்டு முதல் இன்று வரை இந்த ஒருங்கிணைத்த அமைப்பின் சார்பில் போராட்டங்களும் மாநாடுகளும் நடைபெற்று வருகின்றன. சில நேரங்களில் அரசு தடை விதித்த போது அதை மீறி தோழர்கள் சிறை புகுந்தனர். 1991 ஆண்டு மீண்டும் இலங்கை சென்று இந்திய அமைதிப்படை நடத்திய அட்டூழியங்களை பற்றிய உண்மைகளை திரட்டி வந்து தலைமை அமைச்சர் VP சிங்கை பார்த்து அவரிடம் அளித்து இந்திய அமைதிப்படையை உடனடியாக முழுமையாக திரும்ப பெறும்படி வற்புறுத்தினார். தமிழக அரசியல்வாதி மற்றும் தமிழ் தேசிய உணர்வாளர் பழ நெடுமாறன் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்தியாவின் முஸ்லிம் தேசியவாத அரசியல் கட்சி. இக்கட்சி வடக்கு மற்றும் தெற்கு கேரளாவின் பகுதிகளில் செல்வாக்கு பெற்றுள்ள கட்சியாகும். இந்தியாவில் முஸ்லிம் மக்களுக்காக 1906 நவாப் சலீம் முல்லா கான் அகில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை ஆரம்பித்தார். அவருக்கு பின்னர் முகமது அலி ஜின்னா அதனை நடத்தி வந்தார். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் இதன் தலைவரானார் காயிதே மில்லத். இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போகாமல் இந்தியாவில் தங்கிவிட்டதால் அவர்களுக்காக கட்சி பெயரில் இருந்த அகில என்பதை நீக்கிவிட்டு 1949 ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்று மாற்றினார் காயிதே மில்லத். இதன் முதல் மாநாடு சென்னையில் உள்ள ராஜாஜி ஹாலில் நடந்தது. பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் பங்கு வகிக்கும் இந்திய அரசியல் கட்சியாகும். தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களில் அதிக முனைப்புடன் செயல்படுகிறது. காயிதே மில்லத்துக்கு பின்னர் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் அகில இந்திய தலைவராக இப்ராஹிம் சுலைமான் சேட், பானாத்வாலா, முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் அகமது ஆகியோர் பணியாற்றினர். தற்போது KM காதர் மொஹதீன் அகில இந்திய தலைவராக உள்ளார். தமிழகத்தின் அப்துல் சமது, அப்துல் லத்தீப், KM காதர் மொஹதீன் ஆகியோர் தமிழக தலைவராக பணியாற்றினர். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து வாணியம்பாடி, கடையநல்லூர், விழுப்புரம், பூம்புகார், மணப்பாறை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் கடையநல்லூரில் முகமது அபுபக்கர் வெற்றி பெற்று இக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016 ஆண்டு கேரள சட்டமன்ற தேர்தலில் இக்கட்சி ஐக்கிய ஜனநாயக முன்னணியுடன் கூட்டணி அமைத்து 24 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.
மக்கள் தொகை என்பது சமூகவியலில் மனிதர்களின் இனத்தொகையை குறிக்கும். அதாவது ஒரு நகரம் அல்லது பிராந்தியம் அல்லது நாடு அல்லது உலகில் உள்ள மொத்த மனிதர்களின் எண்ணிக்கையை அல்லது தொகுப்பை குறிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலகில் உள்ள மொத்த மக்கள் தொகையானது உலக மக்கள் தொகை எனப்படும். பெரும்பாலான நாடுகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகின்றன. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகுப்பை சார்ந்த ஒவ்வொரு தனிநபரும் ஏதேனும் ஒரு பண்பை பொதுவாக கொண்டிருப்பார். இது புள்ளியியல் ரீதியாக சற்று குறையக்கூடும். ஆனாலும் அவ்வகை பொதுமைப்படுத்துதல் எதையும் கண்டறிவதற்கு உதவாது. சில்லறை விற்பனையாளர்கள் முதல் சாத்தியமான வாடிக்கையாளர்கள் வரை பல்வேறு பொருளாதார ரீதியான அலகுகளை கொண்ட மக்கள் தொகையிலானது அதிக அளவில் சந்தைப்படுத்துதல் பிரிவில் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக, இளைஞர்களை இலக்காக கொண்ட ஒரு காஃபி கடை எளிதாக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய மக்கள் தொகை செறிவு மிகுந்த பகுதிகளை மக்கள் தொகையியலின் மூலமாக அடைய முயற்சிக்கும். உலகின் ஜனத்தொகை பெரிதும் அதிகரித்து செல்லும் போக்கினை காட்டுகின்றது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கைகளின்படி உலக மக்கள் தொகையானது 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி 6.5 பில்லியன்களை எட்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை நிதியம் 1999ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி உலக மக்கள் தொகை 6 பில்லியனை எட்டும் என தோராயமாக கூறியது. இது 2020ஆம் ஆண்டளவில் 7.6 பில்லியனை எட்டும் என கணக்கிடப்பட்டது. உலக மக்கள் தொகையானது 1987ஆம் ஆண்டுதான் 5 பில்லியனை எட்டியது. 1993இல் 5.5 பில்லியனை எட்டியது. ஆனாலும் நைஜீரியா மற்றும் சீனா போன்ற சில நாடுகளின் மக்கள் தொகை கணக்கீடுகளில் மில்லியன் கணக்கில் வேறுபாடுகள் இருந்தன. எனவே இந்த கணிப்புகளில் கணிசமான அளவில் பிழை உள்ளது. 1700ஆம் ஆண்டுக்கு பின் தொழிற்புரட்சியில் ஏற்பட்ட வேகம் மக்கள் தொகை வளர்ச்சியின் வேகத்தை குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகமாக்கியது. 1960 முதல் 95 வரை ஏற்பட்ட பசுமை புரட்சியின் விளைவாக வேளாண் உற்பத்தியில் ஏற்பட்ட பெருக்கம் மற்றும் மருத்துவத்துறை வளர்ச்சிகள் போன்ற காரணங்களினால் கடந்த 50 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் மேலும் அதிக வேகம் அடைந்தது. 2055ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகையானது 10 பில்லியனை தாண்டிவிடும் என்று ஐக்கிய நாடுகள் அவையின் மக்கள் தொகை பிரிவு 2007ஆம் ஆண்டு கணக்கிட்டு கூறியது. எதிர்காலத்தில் உலக மக்கள் தொகை வளர்ச்சி வீதமானது அதன் உச்சத்தை அடையும் என்றும் பின்னர் பொருளாதார காரணங்கள், உடல்நல குறைபாடுகள், நிலப்பற்றாக்குறை மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் போன்ற காரணங்களால் குறைய தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நூற்றாண்டின் இறுதிக்கு முன்பாகவே உலக மக்கள் தொகையானது அதிகமாவது நின்று போவதற்கு ஏறத்தாழ 85 விழுக்காடு வாய்ப்புள்ளது. 2100ஆம் ஆண்டுக்குள் உலக மக்கள் தொகையானது 10 பில்லியனை தாண்டாமல் இருப்பதற்கு 60% வாய்ப்புள்ளது. மேலும் இந்நூற்றாண்டின் இறுதியில் இன்றைய மக்கள் தொகையை விட குறைவான மக்கள் தொகை இருப்பதற்கு 15% வாய்ப்புள்ளது. உச்ச மக்கள் தொகையின் அளவு மற்றும் அது நிகழும் தேதி ஆகியவை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறாக இருக்கக்கூடும். இத்தகைய ஜனத்தொகை அதிகரிப்பில் முதியோரின் அதிகரிப்பு வேகமானதாக உள்ளது என்பதை புள்ளி விவரங்கள் எடுத்து எம்புகின்றன. 2021ஆம் ஆண்டளவில் உலக ஜனத்தொகையில் ஏறத்தாழ கால் பங்கினர் 60 வயதிற்கு மேற்பட்டோராய் இருப்பர் என கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த ஒரு அரசு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதற்கு இந்தியா மற்றொரு எடுத்துக்காட்டாகும். வேகமாக வளரும் மக்கள் தொகையானது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றை அதிக அளவில் பாதித்ததே இந்திய அரசு அதிகாரப்பூர்வ குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை 1950இன் பிற்பகுதிகளிலும் 1960இன் முற்பகுதிகளிலும் தீவிரமாக செயல்படுத்த காரணமாயிருந்தது. உலகிலேயே இவ்வாறு முதலில் செய்த நாடு இதுவே ஆகும். இப்படி உலக மக்கள் தொகையை பிரிட்டானியாவில் முதலாவது கணக்கெடுத்த தினம் வரலாற்றில் இன்று. இன்றைய சொல்லு வெல்லு போட்டிக்கான கேள்வி: கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்துடன் கூட்டணி வைத்துள்ள புதிய கட்சிகள் எவை? குவாடலுப் கிடோல்கோ உடன்படிக்கை என்பது ஓர் அமைதி உடன்படிக்கையாகும். இது அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையே மெக்சிகோ அமெரிக்க போரை நிறுத்தும் பொருட்டு 1848ஆம் ஆண்டு உருவானது. மெக்சிகோ நகரம் வீழ்ந்ததாலும் மெக்சிகோ படைகள் அமெரிக்க படைகளிடம் தொடர் தோல்வி கண்டதாலும் மெக்சிகோ அமைதி பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இவ்வுடன்படிக்கை உருவானது. இதன்படி அமெரிக்கா மெக்சிகோவுக்கு 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுப்பதோடு மெக்சிகோ அமெரிக்க குடிகளுக்கு தர வேண்டிய 3.25 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஏற்க வேண்டும். மெக்சிகோ டெக்சாஸின் முழு உரிமையை அமெரிக்காவினுடையது என்பதை ஏற்றது.
ரியோ கிராண்டோ எல்லையாக குறிக்கப்பட்டது. உடன்படிக்கைப்படி தற்கால கலிபோர்னியா, நெவாடா, நியூ மெக்சிகோ, யூட்டா, அரிசோனா, கொலரடோவின் பெரும் பகுதிகள், டெக்சாஸ், கான்சஸ், வயோமிங், ஒக்லகோமா ஆகியவற்றின் பகுதிகள் அமெரிக்காவுக்கு கிடைத்தது. இதற்கு இழப்பீடாக மெக்சிகோ 15 மில்லியனை பெற்றுக் கொண்டது. அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளில் உள்ள மெக்சிகர்கள் அங்கே இருந்தால் அவர்களுக்கு முழு அமெரிக்க குடியுரிமை கிடைப்பதற்கு இவ்வுடன்படிக்கை உறுதி கூறியது. அப்பகுதிகளில் இருந்த மக்களில் 90% அங்கே தங்கினர். 10% மட்டுமே மெக்சிகோவுக்கு சென்றனர். இந்த உடன்படிக்கையை விக் கட்சியினர் எதிர்த்த போதும் 38 கீழ் 16 என்ற வாக்கு அடிப்படையில் அமெரிக்க மேலவையில் நிறைவேறியது. விக் கட்சியினர் போரையும் புதிதாக நிலங்களை அமெரிக்காவுடன் இணைப்பதையும் எதிர்த்தனர். இவ்வுடன்படிக்கையில் உட்கூறு 10 மேலவை நீக்கிய பின்பே ஏற்றது. உட்கூறு 10 மெக்சிகோ நிலங்களுக்கு அளித்த மானியங்களை அமெரிக்கா மதித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதாகும். 1848 இருந்து தொல் அமெரிக்கர்களுக்கும் மெக்சிக அமெரிக்கர்களுக்கும் இவ்வுடன்படிக்கையை காட்டி சம உரிமைக்காக போராடினாலும் மற்ற அமெரிக்கர்களுக்கு கிடைத்த உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. 1930ஆம் ஆண்டுதான் அவர்களுக்கு முழு அமெரிக்க உரிமை கிடைத்தது. உடன்படிக்கையின் உட்கூறு 8ம் 9ம் அமெரிக்காவில் தங்கிவிட்ட மெக்சிகர்களின் உடைமைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த போதிலும் அமெரிக்க நீதிமன்றங்களில் அவர்களுக்கு எதிராகவே பலமுறை தீர்ப்பு கிடைத்தது. அமெரிக்கா சார்பாக நிக்கோலஸ் ஸ்டிட்ச் என்பவரையும் அவருக்கு உதவ போரில் ஈடுபட்ட தளபதி வின்ஃபீல்ட் ஹிசுகாட் என்பவரையும் அதிபர் ஜேம்ஸ் போல்க் நியமித்தார். மெக்சிக தளபதி சாந்தா அனா உடனான இவர்கள் பேச்சுவார்த்தை இருமுறை தோல்வியில் முடிந்தது. இதனால் மெக்சிகோ ராணுவத்தை தோற்கடித்ததால் தான் உடன்படிக்கைக்கு மெக்சிகர்கள் முன் வருவார்கள் என ரிட்சோ முடிவு செய்தார். சீர்குலைந்த மெக்சிகோ அரசின் டான் பெர்டோ, டான் மிக்குல் அட்ரிசுடன், டான் கான்சாகா குவேசு ஆகியோருடனான சிறப்பு ஆணையத்துடன் ட்ரிட்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மெக்சிக குழுவுடன் வாஷிங்டன் டிசியில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என அதிபர் ஜேம்ஸ் போல் கருதியதால் ட்ரிட்சுட்டை பேச்சுவார்த்தை நடத்தாமல் திரும்பி வருமாறு அழைத்தார். அதிபரின் தகவல் ட்ரிட்சுட்க்கு போய் சேர 6 வாரம் ஆகியது. மெக்சிகோ குழுவிடம் இருந்து சில உறுதிகள் கிடைத்ததாலும் வாஷிங்டனில் உள்ளவர்களுக்கு மெக்சிகோவின் உண்மை நிலை புரியாது என்று கருதியதாலும் அதிபரின் ஆணைக்கு எதிராக ட்ரிட்சுட் மெக்சிகோ குழுவினருடன் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உடன்படிக்கையை கண்டார். விரைவாக உடன்படிக்கையை அதிபருக்கு கிடைக்குமாறு செய்தார். உடன்படிக்கை அதிபருக்கு முழு மனநிறைவை அளித்ததாலும் தேர்தல் நெருங்கியதாலும் அதிபர் அதை விரைவாக அமெரிக்க மேலவைக்கு அனுப்பினார். அங்கு அது உடன்படிக்கையின் 10வது உட்கூரை நீக்கி 38 கீழ் 16 என்ற வாக்கடிப்படையில் நிறைவேறியது. இவ்வுடன்படிக்கையில் 23 உட்கூறுகள் இருந்தன. அமெரிக்க மேலவை உட்கூறு 10 நீக்கி இதற்கு ஒப்புதல் வழங்கியதால் 22 உட்கூறுகளை நடைமுறைப்படுத்தப்பட்டன. அமெரிக்காவால் செயல்படுத்த முடியாததால் உட்கூறு 11 கேட்சுடன் நிலவாங்கலின் போது நீக்கிக் கொள்ளப்பட்டது. உட்கூறு 5 அமெரிக்காவும் மெக்சிகோவுக்குமான எல்லையை விளக்கியது. ரியோ கிராண்டேவின் முகத்வாரத்திலிருந்து நியூ மெக்சிகோவின் தென் எல்லையை அடையும் வரை ரியோ கிராண்டே எல்லையாகவும், நியூ மெக்சிகோவின் தென் எல்லையில் இருந்து அதன் மேற்கு எல்லை வரை நியூ மெக்சிகோவின் தெற்கு எல்லையை பயன்படுத்துவது என்றும், நியூ மெக்சிகோவின் மேற்கு எல்லையில் உள்ள கிலோ ஆற்றில் இருந்து அது கொலராடோ ஆற்றை அடைவது வரை கிலா ஆற்றை எல்லையாக கொள்வது எனவும், ஆல்டா கலிபோர்னியாவையும் பாகா கலிபோர்னியாவையும் பிரித்து பசிபிக் பெருங்கடல் வரை செல்லுவதற்கு கிலா ஆறு கொலராடோ ஆற்றை அடையும் இடத்திலிருந்து கிடைக்கோடு வரைந்து பசிபிக் பெருங்கடல் வரை செல்வது என்றும் முடிவாகியது. நியூ மெக்சிகோவின் தெற்கு மேற்கு எல்லையை 1847 பதிப்பிக்கப்பட்ட பதிப்பாளர் டிசுடெர்னல் வெளியிட்ட ஐக்கிய மெக்சிகோவின் வரைபடம் கொண்டு அறிந்து பிரித்தார்கள். உட்கூறு 11 அமெரிக்க மெக்சிகோவை தொல் இந்தியர்களின் தாக்குதலில் இருந்து காப்பதோடு அவ்வாறு தாக்கி எடுத்து செல்லப்படும் எந்த பொருளையும் அமெரிக்கர்கள் வாங்குவதை தடை செய்தது. மெக்சிகோ அமெரிக்க தொல் இந்தியர்களான அப்பாச்சி காமன்சி குழுக்கள் தன் மீது தாக்குதல் நடத்துவதை ஆதரித்தது என ஐயம் கொண்டிருந்தது. இந்த உட்கூறு மூலம் மெக்சிகோவுக்கு அந்த சிக்கல் தீர்ந்தது. உட்கூறு 11 நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் எழுந்தன. மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் அமெரிக்க தன் படைகளை நிறுத்திய போதிலும் மெக்சிகோ தொல்குடிகள் மெக்சிகோ பகுதியை தாக்குவதை நிறுத்த முடியவில்லை. மெக்சிகோ அமெரிக்க தொல்குடிகளால் ஏற்பட்ட சேதம் தொடர்பாக 1848ஆம் ஆண்டு முதல் 53ஆம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் மட்டும் 366 முறை அமெரிக்காவிடம் முறையிட்டிருந்தது. கேட்சுடன் நிலவாங்கலின் போது உட்கூறு 11 இருந்து அமெரிக்கா விலகிக் கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது. குவாடலூப் கிடால்கோ உடன்படிக்கையை அமெரிக்க மேலவை ஏற்றுக்கொண்ட தினம் வரலாற்றில் இன்று.
கம்பீட் வித் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். அதாவது அவனை பார்த்து செய் இவனை பார்த்து செய் அப்படிங்கிறது இல்லை, என்னை பார்த்து நான் என்ன மெருகேற்றுறேன் அப்படிங்கிறது தான் எங்கள் ஸ்கூலில் உள்ள மெயின் விஷயம். Breaking all the traditional learning methods, Olutri Global Education Campus, Madhuvaram and Kodungayur. Admission open for session 21-22. We provide world-class education and amenities with minimum fee. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550-10013, 7550-10016. Chennai's best CBSE school challenge.